ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ பாரு கோல்டன் பாலை தக்க வச்சிட்டா அப்படிங்கிறது தான். ஸோ அதிலிருந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் என்ன ஆச்சு, யார் முதல்ல தாக்குனது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரூட்டல் அட்டாக் ஃப்ரம் கமருதீன். சீரியஸாக சொல்லணும்னா இந்த அளவுக்கு யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை போட்டுக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் இந்த பால் டாஸ்க் நடந்துருச்சு. அதாவது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. இந்த டாஸ்கோடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் பால், அது நீங்கள் யாருனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பிளாக் பால் 2 தான் எடுக்கணும், 2 தான் போடணும். பிளாக் பால் மட்டும் நீங்கள் ஒன்று எடுத்தால் கூட தூக்கி போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம். நீங்கள் பஸ்ஸர் அடிக்கும் போது யார்கிட்ட அந்த பிளாக் பால் இருக்கோ அவங்க அவுட், வெளியேறிடணும். ஓகே, எந்த பால்ஸ் இருந்தாலும் வெளியேறிடணும். அவங்க எடுத்த பால்ஸ் கணக்கு எடுக்கப்படாது. சரியா? இப்போ கோல்டன் பால் வந்துச்சு அப்படின்னா, இப்போ விக்ரமுக்கும் பாருவுக்கும் முதல் ரவுண்டில் கோல்டன் பால் வந்துச்சு. அந்த பாலை வச்சு இவங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே மாற்றிக்கலாம். அதாவது 50% நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பிக் பாஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஓகே, இதுதான் கோல்டன் பாலோடைய மேட்ரு. இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாலோடைய எலிமினேஷன். கோல்டன் பால் நீங்கள் ஒரு பாதி போர் எடுத்துக்கலாம் அவன்கிட்ட இருந்து பாலை, அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு. சரியா? அடுத்து யாருக்கிட்ட அதுக்கு மேலே பால்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ முதல் ரவுண்டு முடிவு ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டே பார்வதி அட்டாக் பண்ணது கமருதீன் தான். கோல்டன் பால் அவங்ககிட்ட ஒன்று இருந்துச்சு, விக்ரம் கிட்ட ஒரு கோல்டன் பால் இருந்துச்சு. ஸோ கமருதீன் போட்டு தாக்கிட்டாங்க. அவனுடைய பால் எல்லாம் பறி கொடுத்துட்டான். சரி, அப்போ யார் ப்ளீடிங்கில் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாரும் விக்ரம் தான் லீடிங். ஸோ முதல் இதில் 27 பால் வினோத், 14 பால் சபரி, 8 கமருதீன், 18 சாண்ட்ரா, 15 திவ்யா, பாரு 31, விக்ரம் 23, சுபிக்ஷா 14. இருந்தாலும் அவங்க வெளியே போயிட்டாங்க, அவ்வளோதான். சுபிக்ஷா முதல் ரவுண்டில் அவுட்டு. ஸோ அரோராக்கு அவங்களுக்கு மாற்றி அவங்களே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் சுபிக்ஷா வெளியேறிட்டாங்க, அரோரா தப்பிச்சிட்டாங்க. இப்போ 2வது ரவுண்டில் அரோரா காலி. 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. நான் இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கேன். 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு நம்மளால் லைவ் வர முடியல அப்படின்றதுனால இப்போ வீடியோ பண்ணிடலான்றதுக்காக தான் வீடியோ. ஓகேவா? இப்போ பாரு யாரோட இதை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஸோ முதல் ரவுண்டில் யார் வின்னு? பார்வதி விக்ரம் தான் மாற்றி மாற்றி வின்னு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது 2வது இதில் அரோரா அவுட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பால் டாஸ்கில் வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்குது. பார்வதி அடுத்து தாக்க போகிறான் கமருதீன். ஏன்னா கோல்டன் பால் அவன்கிட்ட தான் இருக்குது, எடுத்துகிட்டு வரான். சரியா? திரும்பி பார்வதி போய் எடுக்கும்போது அவனை பிடிச்சி தூக்கி எறிகிறான், அடித்து தூக்குறான், பறக்கிறா பார்வதி ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆடி அடித்து கடைசி எப்படியோ அவங்ககிட்ட இந்த பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். அதில் ரூல் பேக் தானே, பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போட மாட்டான், டப்பை தள்ளி விட்டுலாடுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதியை லிட்ரலாக அடிச்சிட்டான். தள்ளி விட்றேன்ற பேரில் பட்டுன்னு பொழிச்சுன்னு வைக்கிறான். அதுக்கடுத்து அவன் மீண்டு போய் அந்த பாலை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிட்டான், அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிட்டான். பஸ்ஸர் அடிச்சிடறான். பஸ்ஸர் அடித்தாலும் இருந்தாலும் அவன் ஆடின ஆட்டம் அப்படிங்கிறது நல்ல வேலை திருப்பி போய் அவன் அந்தளவுக்கு ஆடலை. ஒரு டிக்னிஃபைடாக சரி தள்ளி விட்டது டிஃபெண்ட் பண்ணுறது டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஆனால் தள்ளி விடுறது தப்பு தானே. இப்போ உன்னை பாலை தூக்கி டிஃபெண்ட் பண்ணு, அதை விட்டுட்டு இழுத்து அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப மீறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ அதை அடித்து முடித்த உடனே பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சிடுறாரு. ஸோ அரோரா பால் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரோரா இந்த வெளியேற்றம் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அரோரா என்னதான் எடுத்தாலும் அவங்களுக்கு பால்ஸ் கவுண்ட் ஆகாது. அந்த பால்ஸ் மட்டும் தான் கவுண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ பிளாக் இருக்கிறதுனால அரோரா பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ 2வது அரோரா காலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் பால் அவங்ககிட்ட தான் கடைசியாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது முடிஞ்ச உடனே கை வேறு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு தாக்குனது பார்த்தீங்கன்னா பார்வதி தான். அது ஏன் தாக்குனாங்கன்னா கேம். கமருதீன் இப்போ தாக்கணும் தப்பு, கரெக்டு தான். அது மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, கேம் தான் அதுவும். ஆனால் அந்த கேமில் அடித்து நகர்த்துறது, தள்ளி விட்டு இது பண்ணுறது, அப்போ அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் கேமுடைய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் அடித்து தூக்கி தும்சம் பண்ணி காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு. இனிமேல் தான் அந்த ஆக்ரோஷமான ஃபைட், அந்த எத்தி உதச்சி பஞ்சு மிட்டாய் இதை கடையை காலி பண்ணுற மாதிரி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் கமருதீன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் காத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மீண்டும் சந்திப்போம்.